பீஃபில் வந்து ஸ்ப்ரிங் ரோல் பண்ணியிருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்ப்ரிங் ரோல் வந்து இப்போ எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து பீஃபில் வந்து ஸ்ப்ரிங் ரோல் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு முட்டை வந்து எடுத்திருக்கேன். ஒரே ஒரு முட்டை வந்து அவிச்சு நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கேரட் வந்து ஒன்று எடுத்திருக்கேன், அதுவும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் பூடு வந்து 4 பல்லு பூடு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து அதே மாதிரி துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து 2 எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். நோம்பு ஆனதுனால நமக்கு காரம் எல்லாம் குறைச்சி எடுத்துக்கிடுங்க. 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி இலை எடுத்திருக்கேன். வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு அதுக்கு தேவையான ஆயில் வந்து விட்டுக்கலாம். கோகோனட் ஆயில் தான். ஆயில் விட்டாச்சு. இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து பூடு போட்டுடலாம், இஞ்சி போட்டுடலாம், அப்புறம் பச்சை மிளகா போட்டுடலாம், வெங்காயம் போட்டுடலாம், கேரட்டு போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிடுங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். ரொம்ப நேரம் குக் ஆக வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் குக் ஆனால் போதும். நான் வந்து பீஃப் வந்து உப்பு, மஞ்சள், பெப்பரு எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க. முட்டையும் வந்து நம்ம வேக வச்சு துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கொடுத்துடலாம். மல்லி இலையும் போட்டு கொடுத்துடலாம். போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிடுங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுருக்கோம், பார்த்துட்டு போடுங்க. 1/4 டீஸ்பூன் போல் மிளகாய் பொடி வந்து போட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன், ரொம்ப காரம் வேண்டாம், ஒரு 1/4 டீஸ்பூன் போல இட்டு விடுங்க. சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு விடுங்க. மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு கொடுங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டாச்சு. லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கிடுங்க. நம்ம மசாலா போட்டிருக்கோம்ல, அதனால் இந்த வெஜிடபிள் எக்குக்கு எல்லாம் கூட சிக்கன் எல்லாம் பீஃப் வந்து போட்டிருக்கோம். இது சிக்கன்லேயும் பண்ணலை நீங்கள், நான் பீஃபில் தான் இப்போ பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீஃபில் பண்ணியாச்சுன்னா. இப்போ வந்து நமக்கு ஃபில்லிங் ரெடி ஆயாச்சு. ரோல் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம 1 கப்பு மைதா மாவு இல்லைன்னா வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிடுங்க. அது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க. சிட்டி அளவு லைட்டாக ஒரு நுள் உப்பு போட்டுக்கிடுங்க. சால்ட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சம் நல்ல லிக்யூடாக வந்து கரைச்சிக்கிடுங்க. இந்த பேனில் வந்து கரைச்சி வச்சுருக்கக்கூடியதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுத்துடலாம். இந்த கேப் உள்ள இடத்துல நிரப்பி விட்டுடுங்க. திருப்பி போட்டுருங்க. திருப்பி லைட்டாக போட்டு எடுத்துடுங்க. ரொம்ப அதிகம் நேரம் போட வேண்டாம். நம்ம இதை எடுத்துடலாம், இதில் போட்டுடலாம். அடுத்ததையும் விட்டுடலாம். பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபில்லிங்கு இதில் நம்ம வச்சு கொடுத்துடலாம். இதை வந்து இப்படி மடித்து விட்டுடுங்க. மடித்து விட்டுட்டு இந்த சைடையும் மடிச்சப்போ தான் வந்து நம்ம வெளியில் வராது. அதே ஒட்டிக்கணும். மாதிரி எல்லாம் போட்டு நீங்கள் எடுத்துக்கிடுங்க. கிரேம்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. கரம் மசாலாயும் போட்டுக்கிடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிடுங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம போட்ட ரோலை வந்து அதில் கொஞ்சம் பெரட்டி எடுத்துக்கலாம். லைட்டாக பெரட்டி எடுத்துக்கலாம்.
எல்லா இடம் பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. நம்ம இப்போ போட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து நல்லா சூடாக இருக்குது. நல்லா சூடான எண்ணெயில் நம்ம வந்து ஒன்றா போட்டுடணும். 2 எண்ணம் போடுங்க, சேர்த்து போடாதீங்க. 2 போட்டுடுங்க. இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று உள்ள தட்டி ஃபில்லிங் எல்லாம் வெளியே ஆகும். அதை பார்த்துக்கிடுங்க. திருப்பி இட்டுக்கிடலாம். மெதுவாக திருப்பி போடுங்க, உடஞ்சிடக்கூடாது. அதையும் திருப்பி போட்டாச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்ததையும் போட்டுடலாம். ஸ்ப்ரிங் ரோலும் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.